வேலூர் கோட்டைக்குள் அமைந்திருக்கும் ஒரு பிரம்மாண்ட சிவன் கோவில். பல அதிசயங்கள் கொண்ட 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிவ ஆலயம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய முத்தேவியரும் அருளும் அற்புத தலம். வணக்கம் விவஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல வேலூரில் அமைந்திருக்கும் ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆலயமானது வேலூர் கோட்டை அருகில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்திற்கு எதிர்ப்புறம் வேலூர் மியூசியம் அமைந்துள்ளது. இந்த கோயிலோட வழியை யாருக்கிட்ட கேட்டாலுமே கரெக்டா சொல்லிடுவாங்க. கோயிலோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது ஆலயத்தோட முழுமையான வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். இந்த ஆலயத்தில் மூலவராக சிவபெருமான் ஜலகண்டேஸ்வரர் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார். உற்சவரின் பெயர்கள் சோமஸ்கந்தர், சந்திரசேகரர். அம்மனின் பெயர் அகிலாண்டேஸ்வரி. தலவிருஷமாக வன்னிமரம் உள்ளது. தீர்த்தத்தின் பெயர் கங்கா பாலாறு, தாமரை புஷ்கரணி. புராண காலத்தில் இந்த ஊர் வேலங்காடு என்று அழைக்கப்பட்டது. பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய முத்தேவியரும் அருளும் அற்புத தலமாக இந்த ஆலயம் விளங்குகிறது. இத்தலத்தில் சிவன் பத்ம விமானத்தின் கீழ் அருள் பாலிக்கிறார். சிவன் சன்னதியில் பின்புறம் திருப்பதி அமைப்பில் வெங்கடேச பெருமாள் காட்சி தருகின்றார். புரட்டாசி சனிக்கிழமைகளில் இவருக்கு மகா அபிஷேகம் நடக்கும். சூரியன், சந்திரனை விழுங்கும் ராகு, கேது மற்றும் தங்க வெள்ளி பள்ளிகள் பிரகாரத்தில் சிற்பமாக வடிக்கப்பட்டு இருக்கிறது. நாகதோஷ உள்ளவர்களும் பள்ளி தொடர்பான தோஷம் உள்ளவர்களும் சிவனை வணங்கிய பிறகு இவற்றையும் வணங்கி செல்கிறார்கள். ஆதிசங்கரர் பிரகாரத்தில் இருக்கிறார். சித்திரையில் இவருக்கு சங்கரா ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகிறது. சித்திரை மாதம் பிரம்மோற்சவம் பொழுது 63 நாயன்மார்களும் வீதி உலா செல்வார்கள். இவர்களுடன் சிவன் யானை வாகனத்தில் பவனி செல்வார். இந்த வைபவம் இங்கே மிக விசேஷமாக நடக்கும். சனி குரு பயிற்சியின் பொழுது விசேஷ ஓமங்கள் இங்கே நடைபெறுகிறது. இத்தலத்து விநாயகர் செல்வ விநாயகர் என அழைக்கப்படுகின்றார். சப்த ரிஷிகளில் ஒருவரான அத்திரி இத்தலத்தில் லிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். பிற்காலத்தில் லிங்கம் இருந்த பகுதி வேலமரக்காடானது. லிங்கத்தை புற்று மூடிவிட்டது. பொம்மி என்னும் சிற்றரசர் இப்பகுதியை ஆண்ட பொழுது அவரது கனவில் தோன்றிய சிவன் புற்றால் மூடப்பட்டுள்ள லிங்கத்தை சுட்டிக்காட்டி கோவில் எழுப்பும்படி கோரினார். பொம்மியும் பயபக்தியுடன் கோவில் எழுப்பினார். இந்த சிவலிங்கத்திற்கு கீழே தண்ணீர் இருப்பதாக சொல்கிறார்கள். எனவே சுவாமிக்கு ஜலகண்டேஸ்வரர் என்று பெயர் ஏற்பட்டது. அந்நிய படையெடுப்பின் பொழுது இந்த லிங்கம் பாதுகாப்பு கருதி சத்துவாசாரி என்ற ஊருக்கு மாற்றப்பட்டது. பின்பு 1981ஆம் ஆண்டு மீண்டும் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு இந்த ஆலயம் வழிபாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. பிரம்மா, திருமால் இருவரின் அகந்தையை அடக்குவதற்காக சிவன் ஜோதி சொரூபனாக காட்சி தந்த நாள் கார்த்திகை. இந்த நாளில் மும்மூர்த்திகளுக்கும் ஒன்றாக காட்சி தந்ததால் இங்கு மும்மூர்த்திகளும் ஒரே பல்லக்கில் காட்சியளிக்கின்றனர். அன்று மாலையில் ராஜகோபுரத்தில் தீபமேற்றி மும்மூர்த்திகளுக்கும் விசேஷ அபிஷேகம் செய்து பின்பு வீதி உலா செல்வார்கள். இந்த ஒரு நாளில் மட்டும் மும்மூர்த்திகளையும் ஒரு சேர தரிசிக்க முடியும். கார்த்திகை மாதம் கடைசி சோமவாரம் அன்று சிவனுக்கு 1008 சங்காபிஷேகம் நடக்கிறது. அம்பாள் அகிலாண்டேஸ்வரி சன்னதி எதிரில் அணையா நவசக்தி ஜோதி தீபம் இருக்கிறது. அம்பிகை தீபத்தின் வடிவில் நவசக்திகளாக அருள்கிறாள். வெள்ளிக்கிழமைகளில் இங்கு விளக்கிற்கு மேலதாளத்துடன் சுத்தமான நைவேத்தியம் படைத்து விசேஷ பூஜைகள் நடக்கிறது. அம்பாள் சன்னதி முன்பண்டபத்தில் சரஸ்வதி, மகாலட்சுமி காட்சி தருகின்றனர். மும்மூர்த்திகளைப் போலவே முப்பெரும் தேவியரும் இங்கு தரிசிக்கலாம் என்பது மேலும் விசேஷம். இங்குள்ள நந்தியின் முன்பு பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனை நிறைவேற தீபமேற்றாக அகல் விளக்கை வைப்பது வித்தியாசமான பிரார்த்தனை முறை. இவருக்கு மாட்டு பொங்கல் அன்று விசேஷ பூஜைகள் நடைபெறுகிறது. சிவன் ருத்ராச பந்தலின் கீழ் காட்சி தருகின்றார். நோய் நீக்குவராக அருள்வதால் ஜலகண்டேஸ்வரர் என்ற பெயரும் உண்டு. பக்தர்கள் இவருக்கு அதிக அளவில் ருத்ராபிஷேகம் செய்து வேண்டிக் கொள்கிறார்கள். பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்க அவர்கள் அணிந்திருக்கும் திருமாங்கல்யத்தை காணிக்கையாக செலுத்தி வணங்கும் வழக்கமும் இங்கு இருக்கிறது. இவரை வேண்டி அதிக அளவில் 60-80 திருமணங்கள் செய்து கொள்கிறார்கள். ஐப்பசி பௌர்ணமியில் சிவனுக்கு அன்னாபிஷேகம், அம்பிகைக்கு காய்கறி பழங்களால் அலங்கரிக்கும் சாகம்பரி உற்சவமும் நடக்கிறது. இவ்வேளையில் சிவன் அம்பிகையை தரிசித்தால் அன்னத்திற்கும் விளை பொருட்களுக்கும் குறைவில்லாத நிலை ஏற்படும் என்பார்கள். பிரகாரத்தில் கங்கை நதி கிணறு வடிவில் இருக்கிறது. இதற்கு அருகில் சிவன் கங்கா பாலாறு ஈஸ்வர் என்ற பெயரில் காட்சி தருகின்றார். இவர் இந்த கிணற்றில் கிடைக்கப்பெற்ற மும்மூர்த்தி ஆவார். கங்கை நதியை இங்கு பொங்கியதாக சொல்கிறார்கள். இங்கு லிங்கம் சற்றே கூம்பு போல காட்சியளிக்கின்றது. சிவனுக்கு பின்புறத்தில் பைரவர் இருக்கிறார். இவ்வாறு காசி அமைப்பில் சிவன், கங்கை தீர்த்தம், பைரவர் என மூன்றையும் இங்கு தரிசிக்கலாம். இவரது சன்னதியில் தீர்த்தத்தையே பிரசாதமாக தருகிறார்கள். இதனை பக்தர்கள் சிவனுக்கு அபிஷேகம் செய்து வேண்டிக் கொள்ளலாம். இங்கு வேண்டிக் கொள்ள காசி விஸ்வநாதரை வழிபட்ட பலன் கிடைக்கும். தட்சிணாமூர்த்தி 4 சீடர்களுடன் உற்சவராக இருக்கிறார். சனீஸ்வரரும் ஜோஷ்டா தேவி
மாந்தியுடன் உற்சவ மூர்த்தியாக காட்சி தருகின்றார். சனி குரு பயிற்சியின் பொழுது இவ்விருவருக்கும் விசேஷ ஹோமங்கள் நடக்கும். மன்னர் பொம்மி சிவனுக்கு கோவில் எழுப்பிய பொழுது சுற்றிலும் ஒரு பிரம்மாண்டமான கோட்டையை கட்டினார். கோட்டையை சுற்றி தண்ணீர் நிறைந்த பெரிய அகழி இருக்கிறது. கோவில் வளாகத்தில் கலை அழகு மிளிரும் கல்யாண மண்டபம் இருக்கிறது. இந்த மண்டபத்தில் வித்தியாசமான பல சிற்பங்கள் காணப்படுகின்றன. வெண்ணெய் பானையுடன் கிருஷ்ணர், பைரவர், நடராஜர், சர்பேஸ்வரர், சிவமூர்த்தங்கள், கண்ணப்பர் வரலாறு, நரசிம்மரின் பாதம் அருகில் வணங்கியபடி கருடாழ்வார், மத்தளம் வாசிக்கும் பெருமாள், மகரிஷி யோகாசனம் செய்யும் சிற்பம், மேல் விமானத்தை தாங்கும் கிளிகள் என கண்ணை கவரும் பல விதமான சிற்பங்கள் இங்கு இருக்கிறது. ஆயுள் விருத்தி பெற, விபத்து பயம் நீங்க, தயப்பட்ட திருமணங்கள் நடக்க, சகல திருஷ்டிகளும் விலக இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள். சுவாமிக்கு அபிஷேகம் செய்வித்து வஸ்திரம் அணிவித்து நேர்த்திகளை நிறைவேற்றுகிறார்கள். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6:30 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மாலை 3 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த அற்புதமான சிவாலயத்தை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயங்களை சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாகோல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஓம் நமச்சிவாய. நன்றி, வணக்கம்.